இன்றைய ஆன்மீக தகவல். அதாவது, ஒரு நாள் பார்வதி தேவி தனது தோழிகளோடு நீராடி கொண்டிருக்கும் போது சிவபெருமான் தேவியை காண அவர் நீராடி கொண்டிருக்கும் பகுதிக்கு வந்தார். அவ்வேளையிலே வாயிலில் நின்று கொண்டிருந்த கணன் சிவபெருமானை தடுத்து நிறுத்தினார். அனைத்தும் உணர்ந்த சிவபெருமான் தம்முடைய திருவிளையாடலை தொடங்கினார். என்றும் இல்லாத புதிய அந்நியன் தன்னை நிறுத்தி தனது தாய் நீராடி கொண்டிருக்கின்றார், அவரை வேளையில் தங்களால் காண இயலாது என்று கூறியதை கேட்ட எம்பெருமான், நான் யார் என்று நீ அறிவாயா? நானே சிவபெருமான் என்றார். உனது தாயாரின் கணவனும் நானே என்று சொல்லி உள்ளே செல்ல முற்பட்டார். ஆனால் கணன் தனது தண்டாயுதத்தினால் சிவபெருமானை தடுத்தார். யாராக இருந்தாலும், அவர் சிவனாகவே இருந்தாலும், இவ்வேளையிலே யாரையும் உள்ளே விடக்கூடாது என்பது எனது தாயாரின் உத்தரவாகும். ஆகவே இப்போது நான் உங்களை உள்ளே அனுமதிக்க முடியாது என்று தீர்மானமாக சொன்னான் கணன். பொறுத்திருந்து என்னுடைய தாயை நீங்கள் காணலாம் என்றும் கூறினான். கணனின் கூற்றுகளை கேட்ட சிவபெருமானுக்கு மிகுந்த கோபம் உண்டாயிற்று. சிவபெருமானே கோபக்காரர், அவரை மேலும் கோபக்காரனாக மாற்றினான் இந்த கணன். அவ்வேளையிலே அங்கிருந்த சிவகணங்களை பார்த்து, இந்த பாலகனுக்கு புரியும் வகையிலே தகுந்த பாடங்களை கற்பியுங்கள் என்று கூறிவிட்டு திரும்பி சென்றார். எம்பெருமானின் ஆணைக்கு இணங்க சிவகணங்கள் தண்டாயுதத்தோடு நின்று கொண்டிருந்த கணன் அருகில் சென்றனர். கணனோ என் அருகில் வருவது என்பது தங்களுக்கு சிறப்பானது அல்ல என்று கூறினார். ஆனால் சிவகணங்களோ, எங்களின் பலத்தை நீ அறிய மாட்டாய் சிறுவனே என்றும், உன் விளையாட்டு போதும், இங்கிருந்து நீ புறப்படுவாயாக என்றும் கணனை பார்த்து கூறினார்கள். சிவகணங்களின் பேச்சுக்கு செவிசாய்க்காமல், பயனற்ற பேச்சுக்கள் வேண்டாம், என் தாயின் உத்தரவின்படி யாரையும் நான் உள்ளே விடக்கூடாது என்று கணன் கூறினான். இதற்கு நானே காவல்காரனாவேன், இங்கு எனது கடமையை நான் செய்கின்றேன், எனவே இங்கிருந்து அனைவரும் ஓடிவிடுவீர்களாக என்றான் கணன். கணனின் பேச்சுக்களை கேட்ட சிவகணங்கள், எங்களை தாக்கும் வல்லமை உடையவனா நீ என கூறிக்கொண்டே அவன் அருகிலே சென்றனர். அவர்களின் நோக்கத்தை அறிந்து கொண்ட கணன் அவர்கள் தாக்குவதற்கு முன்பாகவே தன் தாயார் கொடுத்த தண்டாயுதத்தால் சிவகணங்களை எல்லாம் தாக்கினார். சற்றும் எதிர்பாராத இந்த சிறிய பாலகனின் தாக்குதலை எதிர்க்க முடியாமல் என்ன செய்வது என்று புரியாமல் இருந்தனர் மற்ற கணங்கள். அதாவது இந்த சிறிய கணனை எதிர்க்க வந்த சிவகணங்கள். இனி இந்த பாலகனை எதிர்ப்பது என்பது சாதாரண செயலாக இருக்காது என்று நினைத்து சிவகணங்கள் சிவபெருமானிடம் ஓடி சென்றனர். எம்பெருமானை கண்ட சிவகணங்கள், அவன் காண்பதற்கு சிறிய பாலகனாக இருந்தாலும் மிகுந்த பலம் கொண்ட முரணனாக இருக்கின்றான் சுவாமி, அவனை எங்களால் எதுவும் செய்ய முடியவில்லை என்று கூறி பணிந்து நின்றனர் சிவபெருமானிடம். எங்களை மன்னித்து விடுங்கள் என்றும் சிவபெருமானிடம் கூறினர். சிவகணங்களை கூறியதை கேட்ட நந்தி தேவர், ஒரு சிறிய பாலகனை உங்களால் வெற்றி கொள்ள முடியாமல் இங்கு வந்துள்ளீர்களே என்று சினந்து கொண்டே சிவகணங்களுடன் நந்தி தேவர் அந்த பாலகன் இருக்கும் இடத்தை நோக்கி சென்றார். நடப்பவையெல்லாம் சிவனுடைய நாடகங்கள் என்பதை அவர் அறியாதவரா என்ன? சிவனும் நந்தியும் வேறல்லவே, இருந்தாலும் அவன் நாடகத்துக்கு சுவை வேண்டும் அல்லவா? ஆகவே நந்தி தேவர் தலைமையிலான சிவகணங்கள் வருவதை கண்ட கணன் ஒரு கணப்பொழுதில் திடுக்கிட்டாலும் மனதில் தனது தாயை எண்ணி தியானித்தார். தாயே, தாங்கள் இட்ட பணியை மட்டுமே நான் செய்து வருகிறேன், ஆனால் என்னுடைய கடமையை செய்வதில் இடையூறாக சிவகணங்கள் இங்கே வந்து கொண்டிருக்கின்றார்கள், அவர்கள் அனைவரையும் எதிர்க்கும் சக்தியை தாங்கள் எனக்கு அளிக்க வேண்டும் என பிரார்த்தனை செய்தார் அந்த கணன். அதாவது கணன் என்பவர் யார்? உங்களுக்கு எல்லாம் தெரியும் அல்லவா? ஆம், விநாயக பெருமான். அந்த விநாயக பெருமான் பின் அந்த போரிலே வெற்றி பெற்று அதன் மூலமாகத்தான் கணநாதனுக்கு அந்த யானை தலை வந்தது. இது புராணம். ஆகவே இது எதற்காக நான் இங்கே சொல்கின்றேன் என்றால், நமக்கு எப்படிப்பட்ட தடைகள் ஏற்பட்டாலும் நாம் எடுக்கின்ற வேலையை சரியாக முடிக்க வேண்டும்.
எடுக்கின்ற வேலையை அது எந்த தடை ஏற்பட்டாலும் சரி, அந்த தடையை பற்றி நாம் கவலை கொள்ளாமல் நாம் செய்கின்ற காரியம் நல்ல காரியமாக இருந்தால் அதற்கு நமக்கு இறையருள் துணை நிற்கும். அதாவது இந்த நிகழ்ச்சி என்பது சிவபெருமானும் பார்வதி தேவியாரும் இணைந்து கலியுகத்திலே விநாயக பெருமான் என்ற ஒரு தெய்வம் வர வேண்டும், அவன் கணங்களுக்கெல்லாம் தலைவனாக ஆக வேண்டும் என்பதற்காக சிவபெருமானும் பார்வதி தேவியும் இணைந்து நடத்திய நாடகம் இது. அதனால்தான் கணநாதனுக்கு அந்த மனித தலை போய் யானை தலை வந்தது. இது புராணம். இதை நாம் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், நாம் நம்முடைய செயலிலே கவனமாக இருந்து எடுத்த காரியத்தை எடுத்த விதத்திலே முடிக்க வேண்டும், தடைகளை தகர்க்க வேண்டும் என்பதையெல்லாம் நமக்கு இந்த புராண நிகழ்ச்சி நமக்கு வலியுறுத்துகின்றது. ஆகவே கணநாதனை தொழுது இப்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் நடத்தி செல்வோம். அது நமக்கு பெரிய வெற்றிகளை இந்த வாழ்க்கையிலே தரும் என்று கூறிக்கொண்டு மீண்டும் நாளை உங்களை வேறு நிகழ்ச்சியிலே சந்திக்கின்றேன் என்று சொல்லி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.